ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையும் சிசிஐ ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளில் நான் உங்களோட தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 14:18 வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் அவர் இருக்கும்போது இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொன்னார். இந்த வார்த்தை குறித்து சில காரியங்களை நாம் தியானிப்போம். அதற்கு முன்பாக ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக பிதாவே, வார்த்தையோடு நீங்கள் எங்களோடு பேசும்படியாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். அந்த இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இருக்கிறீங்க என்பதை அவங்க புரிந்து கொள்ளத்தக்கதாக அன்று நீங்கள் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையினால் நீங்கள் தேற்றுங்க, பலனடைய செய்யுங்க, நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால பிதாவே. யோவான் மறுபடியும் படிக்கிறேன். யோவான் 14:18 வசனம். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யாருமே இந்த பூமியில் தனியாக திக்கற்றவர்களாக இருக்க தேவன் ஒரு நாளும் ஒரு பொழுதும் விடுகிறதில்லை. அது தேவன் விரும்புகிறதும் இல்லை. நம்ம யாராக இருந்தாலும், ஆண்டவர் அறிந்தவங்களா இருந்தாலும் ஆண்டவர் அறியாதவங்களா இருந்தாலும், நான் உறுதியாய் சொல்லுகிறேன், ஆண்டவர் யாரையும் திக்கற்றவர்களாக அவர் விடுவதில்லை. இந்த வருஷத்தின் கடைசி வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்டவர் நம்மளை எல்லா உபத்திரவத்திலேருந்தும், பிரச்சனைகள்லேருந்தும், எல்லா காரியங்கள்லேருந்தும், இன்னைக்கு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்குறீங்கன்னா, இன்னைக்கு நீங்கள் ஜீவனோடு இருக்கீங்கன்னா, ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறவராக இருக்கிறார், உங்களை காப்பாற்றி இருக்கிறார், உங்களை வழி நடத்தி இருக்கிறார். அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்வோம். லூக்கா 7:11 வசனம் முதல். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாயிருந்தாள். ஊராரில் வெகு ஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி, அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றான். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். இந்த ஸ்டோரி ரொம்ப பவர்ஃபுல்லானது. இங்கே பாருங்க, இதில் ஒரு விதவை, அவங்க கைம்பெண் என்று சொல்லப்பட்டிருக்குங்க தமிழில். கைம்பெண்ணுனா யங் விடோ. அவங்க இளம் விதவையாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகன் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மரித்து போகிறாரு. அவரை அந்த ஊர்லேருந்து அவங்க வெளியே தூக்கி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இங்கே கான்வர்சேஷன் என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, அவங்க இயேசுவை பார்த்து அவங்க கேட்கல. சில நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம போய் கேளுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு நான் இந்த வார்த்தையின் மூலமாக சொல்ல வருகிறது என்னவென்றால், உங்களுடைய சூழ்நிலைகளில், நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை நம்ம ஆண்டவரை அப்ரோச் பண்ணக்கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருப்போம் அப்படின்னாக்கா, வசனம் நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன் என்று சொல்லி ஏன் இயேசு சொன்னார்னா, சில நேரம் இயேசுவை அறிந்து கொள்ள கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீங்கன்னா, இந்த வார்த்தை உங்களுக்கு ரீச் ஆகும்போது நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்க, உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், உங்களை ரெஸ்டோர் பண்ணுற ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், இந்த விதவை பார்த்தீங்கன்னா, அவங்க யங் விடோவாக இருக்காங்க. ஆல்ரெடி அவங்க கணவன் இல்லை அவங்களுக்கு. அப்போது இந்த மகனும் இறந்து போயிட்டான்னு சொல்லி அவங்க அழுதுட்டு இருக்காங்க. அழுது அவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கடந்த அந்த பையனை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கோ இல்லை அவங்க இது பண்ணுறதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்க கடந்து வந்துட்டாங்க. அப்படின்னா இந்த பையன் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அதை அக்செப்ட் பண்ணி வேதனையோடு அந்த சூழ்நிலையில் அவங்க அந்த ஊரை விட்டு அவங்க வெளியே வர்றாங்க. இங்கே ஆண்டவர் அவர் போகிறாரு, அவர் வேற பர்பஸ்க்காக போகிறாரு. அவர் அங்கே பார்க்குறாரு. இந்த சூழ்நிலையில் தேவன் நம்ம வாழ்க்கையில் ஒரு மனுஷரை குறித்து அவர் நன்கு அவங்களுடைய ஆழங்களை அவர் அறிந்திருக்கிறார்
அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சரை அவர் அறிந்திருக்கிறார். இப்போ அவங்க இளம் விதவையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கணவன் இல்லை. இப்போ அவங்களுக்கு இருந்த அந்த பையனும் அவங்க இறந்து போயிட்டாரு. இப்போ ஆண்டவர் அவர் ஏதோ என்னை கேட்குறவங்களுக்கு நாங்கள் சுகம் கொடுக்குறேன்னு ஆண்டவர் சொல்லலை. என்னை கேட்குறவங்க, என்னை தொட்டவங்க சுகமடையட்டும், இல்லை என்கிட்ட கேட்குறவங்க குணமடையட்டும்னு ஆண்டவர் விரும்பலை. அவரை தாண்டி அப்படின்னா அவரை கிராஸ் பண்ணி போகிற ஒருத்தவங்க அவங்க அங்கே ரெக்வஸ்ட் பண்ணாங்க, அவரை கேட்டாங்க, வேண்டிக் கொண்டாங்க, விசுவாசித்தாங்க, எதுவுமே இல்லை. அவங்க அங்கே போகிறாங்க, அவங்கள கடந்து போகிறாங்க, அவங்க அழுதுகிட்டே கடந்து போகிறாங்க. அவர் கேள்விப்படுறாரு அவங்க இளம் விதவையாக இருக்காங்க. ஒருவேளை ஆவியில் அவருக்கு தெரியலாம், அவங்க சொல்லாமலே அவர் தெரிந்து கொள்ளலாம், ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் அவங்க ஒரு பர்சன் மூலமாக அவங்க கேள்விப்படணும்னு கூட ஆண்டவர் வெயிட் பண்ணல. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க அழுதுட்டு இருக்கிறத பார்த்து அப்படியே அவர் கிட்ட அந்த விதவை அந்த பாடையை தொட்டு, அவங்க அழுறதை பார்த்து அந்த பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரி என்று சொல்லுகிறாரு. உடனே அந்த வாலிபன் என்ன பண்ணுறாருன்னா அவர் எழுந்திருக்கிறாரு. இந்த ஸ்டோரியில் என்னன்னா, இயேசு உங்க வாழ்க்கையில் கடந்து போகும்போது, அவர் கடந்து போகும்போது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா, he seeing the future. அவர் என்ன பண்ணுறாருன்னா, உங்களுடைய எதிர்காலத்தை அவர் பார்க்கிறவராக இருக்கிறாரு. பாருங்க, ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் டை ஆயிட்டு இருக்கு, ஒரு அழிவு நேர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தேவன் உங்களுடைய எதிர்காலத்தை அவர் அறிந்தவராக இருக்கிறாரு. அவர் அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, he wants to restore. அப்போ இங்க திக்கற்றவர்களாய் விடேன் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவர் என்னன்னா, இவங்க தனியா கைவிடப்பட்டவங்களா, அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் ஒருவேளை அவங்க லைஃப் எப்படி இருக்குமோ, அவங்க கஷ்டப்பட்டிருப்பாங்க, உண்மையிலே கஷ்டப்பட்டிருப்பாங்க, அவங்க சர்வைங்க்கு அவங்க வாழ்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ ஆண்டவர் நம்முடைய எதிர்காலத்தை பார்க்கிறவரா இருக்கிறாரு. உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதா இருந்தாலும் இயேசு என்ற ஒரு பர்சனை நீங்க வாழ்க்கையில நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது, இல்ல இயேசு உங்களை தேடி, அவரே தேடி என்ன பண்றாருன்னா உங்க வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்றது தான் தேவன் விரும்புகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை தெரிஞ்சவங்களா இருக்கலாம், இயேசுவை தெரியாதவங்களா இருக்கலாம். நீங்க உங்களுடைய சூழ்நிலை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என்னை விசாரிக்கிறவங்க யாரும் இல்லை, என் ஃப்யூச்சரை குறித்து யோசிக்கிறவங்க யாரும் இல்லை என் கூட நிற்கிறவங்க யாரும் இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அந்த இடத்துல இயேசு அவரே வாலண்டியராக வருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தை நான் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமாக கொண்டு வருகிறேன். அதில் என்னன்னாக்கா, அவர் இது சாதாரண ஒரு வார்த்தையா நம்ம பேசிட்டு நம்ம அதை விட்டுறோம். ஆனா நீங்க அதை தியானிக்கும் போது, அந்த பையன், அந்த வாலிபன் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவர் உயிரோட எழுந்திருக்கும் போது இவங்க எதெல்லாம் நினைச்சு இவங்க கவலைப்பட்டாங்களோ, இவங்க எதெல்லாம் நினைச்சு துக்கப்பட்டு அழுதாங்களோ, அங்க ஆண்டவர் ஒரு ரெஸ்டோரேஷனை, ஒரு உயிர்ப்பிக்கிறத ஆண்டவர் அங்க கொடுக்குறாங்க. வாழ்க்கையை டோட்டலா சேஞ்ச் பண்றாரு, ஃபுல்லா சேஞ்ச் பண்றாரு. அப்படின்னா ஒரு உயிர்ப்பிக்கு, ஒரு ரெஸ்டோரேஷன் அங்க உண்டாகுது. அந்த ரெஸ்டோரேஷன் எப்படி இருக்குன்னா, அது மகிமையானதா இருக்கு. அது எங்க உண்டாகுது? இந்த மரணம் நேரிடலைன்னா அங்க ஒரு ரெஸ்டோரேஷன் அங்க உண்டாகிறத நம்மளால பார்க்க முடியாது. அது மகிமையான ஒரு ரெஸ்டோரேஷனா இருக்காது. அப்படின்னா ஏசு அந்த சூழ்நிலையில நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த வாலிபன் தான் ஏசு சுகமாக்குனாரு, இந்த வாலிபன் தான் செத்தவன் மரித்தவன் உயிரோட எழுந்த வாலிபன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைஃபை ஃபுல்லா புது வேர்ஷனா தேவன் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ நான் உங்களுக்கு சொல்ல வருகிறது என்னன்னா, மரணமே இது கொஞ்சம் கஷ்டமானது, எப்படி எல்லாரும் எடுத்துக்கொள்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த மரணத்துக்குள்ள அவங்க போகும்போது, அந்த மரண உபாதைக்குள்ள போகும்போது ஆண்டவர் அங்க ஒரு ரெஸ்ட்ரேஷனை கொண்டு வர்றார். இப்போ உங்களுடைய சூழ்நிலை என்ன உலக பிரகாரமா இல்லை, உங்களுடைய சூழ்நிலை எந்த மனுஷனாலையும் காலத்தாலையும் மாற்ற முடியாததாய் இருக்கும்னாக்கா, அதுல இருந்து அதை மாற்ற வல்லமை உள்ளவர் அவரே என்ன பண்ணுவார்னா, மனுஷங்கள்லாம் கைவிட்டாங்கன்னு நீங்க கவலைப்படாதீங்க,
உங்களுடைய சரீரம் பலனற்றதாய் போனது என்று சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. நான் மறித்து கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க மறித்தே போனாலும் இயேசு வாலண்டியரா உங்க லைஃப்ல வருகிறவரா இருக்கிறார். அவருடைய ரெஸ்டோரேஷன், அவருடைய உயிர்ப்பிக்கிறது, அவருடைய மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு அந்த ஊர் வழியாய் கடந்து போகும்போது அப்படின்னா அவர் கடந்து போகிற எல்லா சூழ்நிலையிலும் இன்றைக்கு அவர் இந்த பூமியில அவர் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவை எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் அது ஒண்ணுதான் பிதாவுடைய சித்தமா இருக்கிறது. அப்போ வாலண்டியரா நீங்க இயேசுவை அறிந்தாலோ நீங்க அறிந்து கொள்ளலைன்னா, when you are left alone by people, by situation, சூழ்நிலைகள், பணம், பொருள், மனுஷர்கள் எல்லாராலும் நீங்க புறக்கணிக்கப்பட்டு நீங்க ஒரு டையிங் ஸ்டேஜுக்கு நீங்க போயிட்டே இருக்கீங்க. ஈவன் டையே ஆனாலும் நான் உங்களுக்கு ஒரு விசுவாச வார்த்தையை நான் சொல்றேன். விசுவாச வார்த்தையில இது உண்மையான ஜீவ வார்த்தை. இயேசுவின் இடத்துல வாலிபனே எழுந்துரு என்று சொல்லும் பொழுது அதுல அவன் உயிரடைந்து எழும்புகிறவனா இருக்கிறான். அந்த வார்த்தை இயேசுவின் இடத்திலிருந்து வந்தது. அந்த வார்த்தை ஜீவனுள்ளதா இருந்தது. அப்போ ஒரு மரணம் ஒண்ணு நேரிடும் போது நீங்க எப்படி அதை பார்க்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். அதுல ஒரு ரெசரக்ஷன், ஒரு உயிர் அதுல இருந்து பிறக்கிறதா இருக்கிறது. அப்படி நீங்க பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு சீடை நம்ம அந்த பூமியில விதைச்சோன்னா வசனம் சொல்லுது, கோதுமை மணியானது நிலத்துல விழுந்து செத்தால் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்போ ஒரு வித செத்து அது மல்டிபிள் கிரெயின்ஸ் அது கொண்டு கொடுக்குது. அப்படின்னா 1லேருந்து 10 100 அதுல இருந்து வருகிறதா இருக்கிறது. அப்போ உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு டை ஆயிட்டு இருக்கு நீங்க நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்க ஃபைனான்ஸ் டை ஆயிட்டே இருந்ததுன்னா நீங்க விசுவாசிங்க. நீங்க அதுல ஒரு 100 ப்ராஸ்பரிட்டி டோர்ஸ் ஆண்டவர் உங்களுக்கு, 100 ஆசீர்வாதமான ஊற்றுக்கண்களை ஆண்டவர் உங்களுக்கு திறக்கிறார் என்பதை விசுவாசிங்க. நீங்க ஒருவேளை வியாதியில நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பீங்கன்னா நீங்க பூரண சுகத்துல நீங்க வாழ்வீங்க என்பதை நீங்க விசுவாசிங்க. நீங்க எல்லாராலும் நீங்க கைவிடப்பட்டு நீங்க அலோனா இருக்கன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா ஆண்டவருடைய மகிமை உங்களுக்குள்ள வரும் பொழுது சகல ஜனங்களும் உங்களை திரும்பி பார்க்கும்படியான மகிமையான காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில செய்கிறவரா இருக்கிறாரு. இந்த வார்த்தையின் மூலமா எப்படி இந்த விதவையின் வாழ்க்கையை தேவன் மாற்றினாரோ, எப்படி மரித்து போன அந்த வாலிபனுடைய வாழ்க்கையை புது வெர்ஷன், அவருடைய ஹிஸ்டரியே அங்கே டோட்டலாக அங்கே சேஞ்ச் ஆகுது. இந்த குடும்பத்தை தான் ஆண்டவர் இந்த மகனை தான் வாலிபனை ஆண்டவர் உயிரோட எழுப்பினாரு. இப்போ அங்கே அவங்களோட ஐடென்டிட்டியே சேஞ்ச் ஆகுது. நீங்கள் நல்லா தியானிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அந்த நான் விதவன் என் பையனை தான் ஆண்டவர் சுகமாக்குனாரு. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையின் தகுதியையே, அவங்களுடைய சூழ்நிலையே தேவன் மாற்றுகிறவரா இருக்கிறாரு. அதனால இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு உறுதியாய் சொல்லுகிறேன், நீங்க திக்கற்றவர்களாய் கைவிடப்படுவதில்லை. இப்போ ஒரு இடத்துல நீங்க நிராகரிக்கப்படுறீங்கன்னா உங்களை அக்செப்ட் பண்ற, அவங்களை ஏற்றுக்கொள்ற இன்னொரு இடம் உண்டு. ஒரு ஜனம் உங்களை தள்ளி விடுதுன்னாக்கா அதை விட மேன்மையான ஜனத்துக்கு நீங்க தேவையா இருக்கிறீங்க. ஒரு இடத்துல உயர்வு அப்படிதான் தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம ஒரே இடத்துல இருந்துட்டோம்னாக்கா நம்ம அங்கேயே செட்டில் ஆயிட்டோம்னா நம்மளுடைய மதிப்பும் நம்மளுடைய பலனும் வெளியே தெரியாது. ஸோ நீங்க இன்னும் பெருக்கமும் ஆசீர்வாதமும் வேணும்னா ஒரு இடத்துல நீங்க கைவிடப்படணும், ஒரு இடத்துல இருந்து நீங்க தள்ளப்படணும், ஒரு விதை சாகணும். இப்போ எந்த ஃப்ரூட்டா நீங்க எடுத்து பாருங்க, ஒரு விதை சாகும்போது அதுக்குள்ள இருந்து ப்ரொடக்ஷன் உண்டாகுது. அப்படின்னா அது சாகும்போது ஒரு உயிரை கொடுத்துட்டு அது சாகுது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள்ள இந்த நாள்ல எது உங்க வாழ்க்கையில மரித்து கொண்டிருந்தாலும் நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்குள்ள ஜீவன் கொடுக்கிறவர். இன்னொரு வார்த்தை அப்படியா சொல்லுது, நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படும். அப்படின்னா ஃபுல்னஸ், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, ஃபுல்னஸ் அவர் கொடுக்க விரும்புகிறாரு. அப்போ அந்த ஃபுல்னஸை நீங்க பெற்றுக்கொள்ளணும். ஒருவேளை எப்படி சொல்றது, நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், ஆண்டவர் ஒருவேளை சர்ச்சுக்கு போகணுமா, நான் ஜெபிக்கணுமா, இல்லை அதெல்லாம் பண்ணணும், ஆனா அது கூட பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில
ஆண்டவரே அப்புறம் வந்து உங்களுக்காக இறங்குறவர் ஒரு தேவன் இருக்கிறார் என்ற நற்செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷங்க வந்து காஸ்பல் சொன்னாலும், மனுஷங்க உங்களுக்காக வந்து ஜெபிச்சாலும், ஊழியக்காரங்க வந்து உங்களுக்காக ஜெபிச்சாலும், இல்ல இந்த காஸ்பல் பத்தி நீங்க தெரியாமலே இருந்தாலும், தேவன் உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற ஒருவர் இருக்கிறாரு என்ற ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க திக்கற்றவர்களாய் ஒரு மனுஷனும் திக்கற்றவர்களாய் விடுவதில்லை தேவன். யாராவது அப்படி திக்கற்றவர்களா அவங்க விடுறாங்கன்னா அங்க வந்து பிசாசு அவங்க வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறான் என்பதை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. ஸோ அப்படிப்பட்டவங்களே நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு உங்களால எதுவும் செய்ய முடியலனாலும், அவங்களுக்கு ஒருவேளை வியாதியில இருக்கவங்களுக்கு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியலனாலும், காசு கொடுக்க முடியலனாலும், உங்களுக்கு அவங்க லைஃபுக்குரியது எதுவுமே நீங்க செய்ய முடியலனாலும் பரவாயில்ல, நீங்க இயேசுவை அவங்களுக்கு நீங்க சொல்லுங்க. அந்த இயேசுவின் வார்த்தை, வாலிபனே எழுந்துரு என்று சொன்ன அந்த வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்கிறது. அப்போ இந்த வார்த்தை, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்ற அந்த வார்த்தை ஜீவனுள்ளதா இருக்குது. உங்களை நோக்கி வருகிற அந்த வார்த்தை, நீங்க திக்கற்றவர்களாய் விடப்படுவதில்லை. அது நீங்க யாரா இருந்தாலும் சரி, தாய் பிள்ளைகளை விட்டாலும், பிள்ளைகள் தாய் தகப்பனை விட்டாலும், இல்ல உறவினர்கள் கைவிட்டாலும், வியாதியினால நீங்க மரித்து போகிற நிலைமையில இருந்தாலும், இல்ல பணம் இல்லாம நீங்க கஷ்டமான நிலைமையில இருந்தாலும், நீங்க திக்கற்றவர்களாய் விடப்படுவதில்லை. உங்களை தேற்றுகிறதற்காகவோ இல்ல உங்களை காப்பாற்றுகிறதற்காகவோ ஒரு மனுஷனை தேவன் அனுப்புவார். தேவனே வந்து உங்களுக்கு அப்பியர் ஆகுவார் என்ற ஒரு நற்செய்தியை நான் உங்களுக்கு இந்த வார்த்தையின் மூலமா நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கடல்ல பாத்தீங்கன்னாக்கா முத்து இருக்கும். அந்த முத்து பாத்தீங்கன்னாக்கா கடலுக்கு அடியில தான் இருக்கும். அது வந்து முத்து அந்த சிப்பி அந்த இதுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன அந்த பூச்சி வந்து என்னன்னாக்கா, அது மேலெல்லாம் அது உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஸ்விம் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆனா அது என்ன அடியில போய், கடலுக்கு அடியில போய் எங்க ஸ்டேபிள் பிளேசஸ் இருக்கோ அங்க போய் அது என்ன ஆகும்னா, அது போய் செட்டில் ஆயிடும். அங்க போய் செட்டில் ஆகி இருந்து 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 என்ன ஆகும்னாக்கா, அது செத்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள செக்ரீட் ஆகுற அந்த செக்ரீஷன் தான் என்ன ஆகுதுன்னா, அது பவழமாய், அது முத்தாய் அது மாறுகிறதா இருக்கிறது. அப்போ நீங்க எங்க டை ஆயிட்டே இருக்கீங்களோ அங்க உங்களுக்குள்ள ஒரு ரெசரக்ஷன் வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்குன்றத நீங்க விசுவாசிங்க. ஹல்லேலூயா. இதை நம்ம பார்க்க தெரியாததுனாலதான் நம்ம நெகட்டிவா நம்ம பார்த்துக்கிட்டே பலவீனத்தையும் சிக்னஸையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம அப்படியே நம்மளை வந்து பிசாசு நம்ம வாழ்க்கையை அழித்து போடுகிறவனா இருக்கிறான். ஆனா நீங்க எந்த உயிருமே நீங்க மறிக்கிறீங்கன்னும் போது உங்களுக்குள்ள ஒரு ரிப்ரொடக்டிவ் ஜீவன் வல்லமை உங்களுக்குள்ள இருந்து கிரியை செய்கிறது என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். அந்த முத்து வந்து அந்த உயிர் வந்து அந்த பூச்சி வந்து அது இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதுல இருந்து அந்த முத்தை எடுக்கிறாங்க. அந்த முத்தை எடுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னாக்கா, சாதாரண பீப்புளால, சாதாரணமா மீன் பிடிக்கிறவங்களால போய் கடல்ல போய் முத்தெடுக்க முடியாது. அதுக்குன்னு முத்தெடுக்கிறவங்கன்னு ஒரு ஸ்பெஷலா இருக்கிறாங்க. அவங்க தேறினவங்களா இருக்காங்க. அப்படின்னா எல்லா கடலின் ஆழம் வரைக்கும் போகத்தக்கதாக அவங்களுக்கு வந்து அந்த மூச்சை தாங்குற அந்த கேப்பபிலிட்டி, அப்புறம் அதுல வர்ற எல்லா பிரச்சனையும் அவங்க ஃபேஸ் பண்ணி போய் அந்த முத்தை மட்டும் எடுத்துட்டு வந்து அந்த முத்தை பிளேஸ் பண்ற இடம் பாத்தீங்கன்னாக்கா, அது மகிமையானது, அது விலை உயர்ந்ததா இருக்குது. அதை சாதாரணமா அதை ஈஸியா யாரும் வாங்கிக்க முடியாது. ஸோ அப்போ உங்களுக்குள்ள கிரியை செய்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டிய, ஒரு யூனிக்னஸை தேவன் எல்லா மனுஷருக்குள்ளேயும் வைத்திருக்கிறாரு. அதை நீங்க பார்க்கும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுகிறவங்களா இருக்கிறீங்க. உங்களுடைய விலை, ஒவ்வொரு மனுஷனுக்குரிய விலை என்ன என்பதை தேவன் மாத்திரம்தான் அறிந்தவரா இருக்கிறாரு. ஸோ அது அந்த முத்து கீழிருந்து அதை போய் எடுத்துட்டு வந்தவங்களுக்கு தான் தெரியும் அதோட காஸ்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டு. இன்னொன்று அதை பிளேஸ் பண்ண, அது கோல்டோடையோ இல்லை வேற எதோடையோ கிரீடத்துலையோ இல்லை வேற எதுலையோ அதை பிளேஸ் பண்ணும்போது அதோட வேல்யூ இன்னும் கூடுகிறதா இருக்கிறது. அப்போ கிறிஸ்து உங்க வாழ்க்கையில, ஆனா அந்த முத்தை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் என்ன ஆகுதுன்னா, அந்த சிப்பிக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் என்ன ஆகுதுன்னா, அது மடிந்து போனாதான் அது முத்தாய் மாற முடிகிறதா இருக்கிறது. அப்போ அது எதுவா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில எது மடிந்து போய் கொண்டிருக்கிறதா இருந்தாலும், அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் ஐடென்டிட்டி, இல்லை உங்களுடைய வேலை, இல்லை உங்களுடைய பிஸ்னஸ், இல்லை உங்களுடைய ஃபைனான்ஸ், இல்லை உங்களுடைய சிக்னஸ், எது மறித்து போய் கொண்டு இருந்தாலும் நீங்க விசுவாசிங்க. நீங்க
அந்த அந்த சிக்னஸையும் அந்த மரித்து போனதையும் நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க. உங்களுக்குள்ள கிரியை செய்கிற அவருடைய வல்லமை அப்படின்னா அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, உங்களுக்குள்ள கிரியை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்களை அவர் எந்த சூழ்நிலையில இருந்தோ ஆண்டவர் உங்களை ரெஸ்டோர் பண்ணுகிறவரா இருக்கிறார். உங்க வாழ்க்கையை அவர் ரெஸ்டோர் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா அவர் சொல்லியிருக்கார், நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொல்லி. அதே அந்த வார்த்தையின்படியே இந்த வருஷம் முழுவதும் நடத்தி வந்த தேவன் உங்களை இந்த புது வருஷத்திலும் உங்களை அவர் கைவிடவே மாட்டார். ஆண்டவர் அவரை நடத்துகிறவரா இருக்கிறாரு. இதற்கு பைபிள்ல நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். நான் ஏன் இயேசுவை மட்டும் அறியல அப்படின்னாலும் தேவன் உங்க வாழ்க்கையில என்டர் ஆவாரு. அப்போ ஏன் நான் அதை சொல்றேன் அப்படின்னாக்கா, பழைய ஏற்பாட்டுல கூட நம்ம பார்க்கிறோம். எப்படி சொல்றது, ஆகாருடைய வாழ்க்கையை பாருங்க. ஆகார் அவங்க அவங்க ஆபிரகாமை திருமணம் செய்து கொள்ளணும்னு விரும்பல. சாராள் சொல்லி ஆபிரகாம் திருமணம் செய்து கொள்றார். அதே சாராள் சொல்லி ஒரு நாள் அவங்கள அவர் விரட்டி விடுகிறார் வீட்டை விட்டு. ஆனா தேவன் பாருங்க, அந்த ஆகார் மேல அவங்க லைக் அவங்க ஆண்டவர் அறிஞ்சவங்களோ அறியலையோ அதை பத்தி ஆண்டவர் அங்க பார்க்கல. ஆனா அவர் ஒருத்தரையும் அவர் திக்கற்றவர்களாய் விடாத தேவன். அவர் ஆகாருடைய வாழ்க்கைக்கு தேவன் என்ன பண்றாருன்னா அவர் பிள்ளையும் ஆசீர்வதித்து ஆகாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா, மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் என்ன பண்றாங்க, அவங்க நகோமி அவங்க வரும்பொழுது அவங்க கணவன் இறந்துடுறாங்க. எல்லாரும் இறந்துடும் போது அவங்க மாமியாரே நகோமியே சொல்றாங்க, என் மகளே நீ உன் தகப்பன் வீட்டுக்கு போயிடுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க மைண்ட்ல என்னன்னா, இந்த இஸ்ரவேலின் தேவனை அவங்க மைண்டுக்குள்ள அவங்க அறிந்ததுனால, அது அவங்க மைண்ட்ல இருந்ததுனாலயோ என்னவோ, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க நகோமியை பின்பற்றி வர்றாங்க. ஆனா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, அவங்க வாழ்க்கை எப்படி கட்டப்படும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, ஒரு பிளானும் இல்லை. ஆனா அவங்க நகோமியை பின்பற்றி வர்றாங்க. அவங்களுக்கு அவங்க ஆண்டவர்கிட்ட அவங்க ஜெபிக்கவும் அவங்களுக்கு தெரியல. அப்படின்னா ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில இருக்காரு, ஆண்டவர் ஏதோ ஒரு மாற்றத்தை செய்வாருன்றது கூட அவங்களுக்கு தெரியல. அவங்க என்ன பண்றாங்க, நகோமியை பின்பற்றி அவங்க வராங்க. ஆனா தேவன், இஸ்ரவேலின் தேவன், நகோமி அவங்க இஸ்ரவேலின் தேவனை அவங்க அறிந்து கொண்டதுனால, அவங்க கூட அவங்க வர்றதுனால அவங்க வாழ்க்கையை தேவன் கட்டுகிறவரா இருக்கிறாரு. அவங்க வாழ்க்கையில ஒரு பிளான் ஆண்டவர் வச்சிருக்கிறவரா இருக்கிறாரு. நீங்க அப்படின்னா அவங்க மோவாபிய ஸ்திரீன்னு சொல்லப்பட்டிருக்காங்க, அவங்க அந்நிய ஸ்திரீயா இருக்கிறாங்க. அப்போ இங்க யாரா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எந்த ஜீவனா இருந்தாலும் அவர் வாழ வைக்கும்படியாக இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்ற நற்செய்தியும் நான் உங்களுக்கு உறுதியாக ஆழமாக இந்த வார்த்தையின் மூலமா நான் சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீங்க அவங்க வாழ்க்கையை கட்டுகிற தேவன், அவங்களை குறித்து அக்கறையுள்ளவர் நீர் ஒருவர் இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைங்க அறிந்து கொள்வார்களாக. அவங்கள நீங்க அழகுபடுத்தி அவங்கள நீங்க மேன்மைப்படுத்தி வைக்கிற, அவங்களை நேசிக்கிற நல்ல தகப்பன் நீங்க அவங்க கூட இருக்கீங்க என்பதை ஆண்டவரே ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த நேரத்துல நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த பிள்ளைகளா இருந்தாலும் அவருடைய வாழ்க்கை கட்டப்பட கர்த்தர் நீங்க கிரியை செய்வீராக. அதற்காகவே நீங்க இந்த பூமியில வெளிப்பட்டீங்க ஆண்டவரே. அதற்காகவே நீங்க எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்க, சிலுவையில சுமந்தீங்க. அதற்காகவே நீங்க ஜீவனோடு எழுந்தீங்க. இன்றைக்கும் எங்களுக்காக பிதாவோடு ஆண்டவரே நீங்க பரிந்து பேசி கொண்டிருக்கிறீங்க. ஒருவரும் கெட்டு நாசமாய் போகாதபடி அப்பா உம்முடைய ரட்சிப்பின் வல்லமை ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரை தேற்றி பலனடைய செய்வதாக இந்த வார்த்தையும் கொண்டு நீங்க ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.